ஒரு உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்னு மனசில் நிற்கிது அவருக்கு. அதனால அந்த அறிவிப்பாளெலாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. எத்தனை அறிவிச்சா நமக்கு என்னையா, இப்போ ஆள் இல்லையே. இந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அதாவது ஜாஃபர் இப்னு, இது தாரகுத்னியில் வருது, தாரகுத்னிங்கிற நூலில் வருது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அதாவது அலியுடைய அண்ணன், அலி ரலியல்லாஹு அண்ணன் அபு தாலிபோட மகன் ஜாஃபர். ஜாஃபர் இஹ்தஜமன்னா ரத்தம் குத்தி எடுப்பாங்கல்ல, அந்த ரத்தம் குத்தி எடுத்தன்னு ஒன்று இருக்குது. ஒஹுவ சாயிமுன், நோம்பாளியாக இருக்கும் பொழுது என்ன செய்யாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இந்த ஜாஃபருங்கிறவர் நோன்பு வச்சுக்கிட்டு ரத்தம் குத்தி எடுக்கிறார். அப்போ ரசூல்லா அவரை கடந்து போகிறாங்க. கடந்து போக சொல்கிறாங்க, அஃப்தர ஹாதானி, இந்த ரெண்டு பேர் நோமும் பாழாகி போய்விட்டது. ரத்தம் எடுப்பார்ல அவர் நோமும் போய்விட்டது. யாருக்கு எடுக்கப்பட்டுச்சு அவர் நோம்பு வீணாகிவிட்டது ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் தாரகுத்னியில் வருது. இந்த ஹதீஸை பற்றி இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஒரு செய்தியை மறுக்கிறார். அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிறனுங்கிறீங்க, இந்த அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இப்னு ஹஜர் என்ன செய்கிறார், இந்த செய்தியை இது மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாருன்னு கேட்டால், இதில் எல்லாருமே நல்ல அறிவிப்பாளர். எப்படி சொல்கிறாரு, ஒரு ருவாத்துஹு குல்லுகும், அந்த சிவப்பு கலராக உள்ளதை பாருங்கள், ஒரு ருவாத்துஹு குல்லுகும், இதன் அறிவிப்பாளர்கள் அத்தனை பேருமே மின் ரிஜாலில் புகாரி, புகாரியில் அறிவிப்பாளர்களாக வருவாங்களே அப்படிப்பட்ட ஆளுங்க. கித்தாபு தாரகுத்னியில் வந்தாலும் ஒவ்வொரு அறிவிப்பாளர் எதில் உள்ள அறிவிப்பாளர், புகாரியில் இந்த ஆளுக்கு அறிவிப்பாளர் இடம் பெற்றிருக்கிறது, அப்படி ஆளுக்கு தான் இடம் பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் இல்லா அன்னஃபில் மத்தனி, இதனுடைய மத்தன் அந்த செய்தியில் மா யுன்கரு, நிராகரிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அன்னஃபிஹி, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னதாலிக்க கானஃபில் ஃபத்ஹி, இது மக்கா வெற்றியின் போது நடந்த சம்பவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜாஃபர் அவர்கள் கான குத்தில கபலதாலிக்கு, அதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். இது மக்கா வெற்றியின் போது நடந்த சம்பவமாக சொல்லப்படுது. மக்கா வெற்றியின் போது அவர் உசுரோடவே இல்லை. யார், ஜாஃபர். எந்த ஜாஃபர் ரத்தம் குத்தி வாங்கினதாக சொல்கிறாங்களோ, ரசூல்லா பார்த்தாங்கன்ற ஹதீஸ் ஆயிருதுல, அவர் ரத்தம் குத்தி எடுக்கிறார், ரசூல்லா பார்த்துட்டாங்க அப்படின்னு வருது ஹதீஸு. இது அறிவிப்பாளெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஹதீஸை பற்றி இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது சரியில்லை. ஏன்னு கேட்டால், இது எப்போ நடந்ததாக வருகிறது, மக்கா வெற்றியின் போது. ஜாஃபர் அதுக்கு முந்தின ஒரு போரில் கொல்லப்பட்டார். மக்கா வெற்றியின் போது அவர் இல்லை. மக்கா வெற்றியின் போது இல்லாத ஒருத்தர் மக்கா வெற்றியின் போது ரத்தம் குத்துனா இப்படி ஏற்றுக்கிறது உண்மைக்கு மாற்றமாக இருக்குதுங்கிறார் அவர். இது குரானுக்கு மாற்றம் கிடையாது, உண்மை நிதர்சனமான உண்மைக்கு மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கிற முடியாது. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு செத்து போன ஆள் உசுரோட இருந்தார்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறோம்? எத்தனை அறிவிப்பாளர் சொல்லட்டுமே. உங்களுக்கு தெரியுது ஒரு ஆள் செத்து போயிட்டார்னு, கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஒரு 100 பேர் வர்றாங்க, அவர் சாவலைங்கிறாங்க, ஏற்றுக்குறீங்களா? அடக்கியாச்சு கொண்டை நீங்களும் ஜலசாவில் ஆஜராக இருக்கிறீங்க, புதைச்சிட்டு வந்துட்டீங்க, உட்காந்துருக்கும்போது 100 பேர் வர்றாங்க, அவர் சாகவில்லைங்கிறாங்க. செத்தாச்சுட்டு அடக்கியாச்சுடான்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் இல்லைங்கிறோம். ஏற்றுக்குறோமா? எதை ஏற்றுக்குருவோம்? 100 பேர் சொல்கிற ஏற்றுக்குருவோமா, அடக்கம் பண்ணதை ஏற்றுக்குருவோமா? எத்தனை பேர் பார்க்க மாட்டோம். அந்த கோணத்தில் அவர் கேட்குறாரு. அவர் எதனால் மறுக்கிறாருன்னு கேட்டால், அறிவிப்பாளர்லாம் கரெக்ட், ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தாரா? ஆளே உசுரோட இல்லையே, எப்படி அவர் இதை செஞ்சிருப்பார்? எப்படி இந்த ஹதீஸ் வரும்? இது ஹதீஸ் இல்லைன்னு மறுத்துறாரு. ஆனால் இவர் தான் இதில் தப்பு செய்கிறாரு. ஏன்னு கேட்டால், அந்த ஹதீஸில் மக்கா வெற்றியின் போது நடந்துங்கிற வாசகம் இல்லை. அவர் யாவும் குறைவாக அவர் மனசில் வச்சுருக்காரு. புனஜராக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, அவர் இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு மறுக்கிறார். அது வேறு விஷயம். அதான் நான் டாபிக் என்னன்னா, அப்படி ஒன்று இருந்தால் மறுக்கலான்னு விளங்குதில்ல. இப்னு ஹஜர் தான் இல்லை மிஸ்டேக் பண்ணுறாரு. இப்னு ஹஜர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இல்லை அன்னதாலிக்க கான ஃபில் ஃபத்ஹிங்கிறார். இந்த சம்பவம் நடந்து எப்போ, மக்கா வெற்றிகள்னு அந்த ஹதீஸை போய் பார்த்தீங்கன்னா, அது மக்கா வெற்றிங்கிற வாசகமே கிடையாது. தாரகுத்னியில் வர ஹதீஸை பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி ஒரு வாசகமே இல்லை, சும்மா தான் இருக்குது. அது மக்கா வெற்றியை சம்மந்தப்படுத்தினா இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த ஹதீஸை மறுக்க முடியாது தானே. மக்கா வெற்றின்னு சொன்னால் தான் மறுக்கிற மாதிரி வருது. ஏன் அப்போ இவர் உசுரோட இல்லை? அந்த வார்த்தை இல்லைன்னா மக்கா வெற்றிக்கு முந்தி நடந்திருக்கு. அது மக்கா வெற்றின்னு ஏன் சேர்க்குறீங்கன்னு கேட்போம். ஆனால் இப்னு ஹஜர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த ஹதீஸை மக்கா வெற்றியின் போதுன்னு தப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டார்.
அவர் மனசில் எப்படி உட்கார்ந்துருக்குது, அவர் மனசில் இந்த ஹதீஸ் எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காருன்னு கேட்டால், காணதா அலிக்க ஃபில் ஃபத்தஹி, இது மக்கா வெற்றியின் போது நடந்த சம்பவம்னு சேர்த்து மனப்பாடம் பண்ணிவிட்டார். தப்பாக மனப்பாடம் பண்ணிவிட்டு இது மக்கா வெற்றின்னு வருது, மக்கா வெற்றியில் இவர் இருக்கவே இல்லை, அதனால மறுத்தணுன்றார். இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், இந்த இப்னு ஹஜர் சொன்னது மேட்ரு வந்து தவறான தகவலை சொல்லிவிட்டார், அது ஒரு விஷயம். ஆனால் அவருடைய கொள்கை என்ன, அதாவது அவருடைய கொள்கை என்ன காட்டுதுன்னு கேட்டால், 1000 பேர் சொன்னாலும் சரி, வரலாற்று உண்மைக்கு மாற்றமாக இருந்தால், அதாவது 1000 நம்பகமானவர் அறிவித்தாலும் சரி, ஒரு வரலாற்று உண்மைக்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால், அவர் எத்தனை பேர் அறிவிச்சா நாங்கள் பார்க்க மாட்டோம், உண்மையை தான் பார்ப்போம். குரானுக்கு மாற்றத்துக்கே மறுக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அதை விட சாதாரண உண்மைக்கு மாற்றம்னு மறுக்கிறார் அவர். ஆனால் அவர் தவறான தகவல் அடிப்படையை சொல்கிறார், அது ஒரு விஷயம். அந்த ஹதீஸில் அப்படி இல்லை. ஆனால் அவர் புரிந்து கொண்ட வகையில், அவர் மனப்பாடம் பண்ண வகையில், இது மக்கா வெற்றியின் போதுன்னு ஒரு வார்த்தையை போட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். அந்த மனப்பாடத்தை வைத்தவர் என்ன செய்கிறாரு, மக்கா வெற்றின்னு இந்த ஹதீஸில் வருகிறது, எந்த ஒரு இடத்துல அப்படி வாசகம் வரல எந்த கிதாபுலையும். ஆனால் இவர் யாவோ சக்தியை கொஞ்சம் கரெக்டான ஒரு ஆள் தான், அவருக்கும் தவறு வரும்ல, அவர் தப்பாக மனப்பாடம் பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது மக்கா வெற்றியின் போது நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குது, அதனால இதை வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது, ஏன்னா மக்கா வெற்றியின் போது இவர் இருக்கலை, ஜாஃபருக்கு நடந்த சம்பவம்னு சொல்கிறீங்க, ஜாஃபர் ஆளே இல்லைங்கிறார். அப்போ இதில் என்னன்னு கேட்டால், இப்னு ஹஜருடைய கருத்து என்ன, கொள்கை என்ன, அதுக்கு தான் பேசணும். இந்த தகவல் தப்பாக இருந்துட்டு போகுது, அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டால், ஒரு உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்னு மனசில் நிற்கிது அவருக்கு. அதனால் அந்த அறிவிப்பெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. எத்தனை அறிவிச்சா நமக்கு என்னையா, இப்போ ஆள் இல்லையே, அவர் உசுரோட இல்லையே, அப்போ எப்படி ஏற்றுக்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ இந்த கொள்கை வந்து அவருடைய கொள்கையாக தான் இருந்திருக்குது, எல்லாருடைய கொள்கை அதுவாக தான் இருந்திருக்குது. அதை வந்து பார்த்துக்கணும்.